அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் ஜோதிடர் திருநாராயணன். இப்ப இந்த தொழில்களை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். தொழில்ல யார் யாருக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருந்தா பெரிய லெவல்ல முன்னேற முடியும், அந்த முன்னேற்றத்திற்கு உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி அமைப்புல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த தொழில இறங்குனீங்கன்னா 100க்கு 100 ஜெயிச்சிடலாம். இதற்கு முதல் உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா கடகராசி, கடக லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு வடக்கு பார்த்து தொழில் சாதனங்கள் அமைஞ்சு அதுல உட்கார்ந்து தொழில் தொடங்கினா உண்மையில் நல்லா பாராட்டலாம். அதே மாதிரி இந்த தொழில் செய்யறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கணும். இப்ப கடக லக்னத்துல பிறந்திருக்காரு ஒருத்தர், கடகராசியில பிறந்திருக்காருன்னா அவருக்கு லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். அதற்கு அடுத்து 7ஆம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும். அதற்கு அடுத்து 10ஆம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு இந்த கடக லக்னத்திற்கு 10 கூடியவன் செவ்வாய், அவர் 10லயே இருக்கலாம், லக்னத்தோடு சேர்ந்து இருக்கலாம், 7ஆம் இடத்துல உச்சமா இருக்கலாம். ஏன்னா கடக லக்னத்திற்கு மகரத்துல செவ்வாய் உச்சம். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க நீங்க தொழில் தொடங்கும் போது ப்ராப்பரா உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் ப்ராப்பரா நீங்க கும்பிட்டுட்டு அதற்கு உண்டான உங்களோட ஜோதிடர்களோ இல்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களையோ கான்டாக்ட் பண்ணி இதை பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துக்கிட்டு வாஸ்துவும் பார்த்துக்கிட்டு, ஏன்னா வாஸ்து ரொம்ப முக்கியம். ஒரு பில்டிங்கில் எந்த மூளை கட்டானாலும் அது தொழிலுக்கு நெகட்டிவ் தான். இப்போ வடகிழக்கு கட்டானா மக்கள் உள்ள வர்றது ரொம்ப குறையும். வடமேற்கு கட்டானா இன்னைக்கு 10 பேர் வேலைக்கு வேணும்னா 50 பேர் 20 பேர் வருவாங்க, 20 பேர் வேலைக்கு வரணும்னா 10 பேர் தான் வருவாங்க. அதே மாதிரி கன்னி கட்டாயிருச்சுன்னா அதுல பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். என்னென்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அது பிரச்சனைகளை கொடுக்கும். அது நீங்க 100 கோடி போட்டு தொழில் ஆரம்பிச்சாலும் கண்ணி கட்டானால் ஒரு நாள் அது தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டிடும். ஆகையால இந்த வாஸ்துவையும் நீங்க நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்க தொழில் பண்றதுக்கு முக்கியமான ஒரு தொழிலுக்கு அதிபதி செவ்வாய் தான். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. இப்ப மிஷினரி சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டு மேனுபேக்சர் பண்றது, இதுக்கெல்லாம் அதிபதியா உங்களுக்கு செவ்வாய் இருப்பார். அப்ப இந்த செவ்வாய் நல்ல நிலையில இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த தொழில்கள் எல்லாம் பண்ணலாம், நல்லா இருக்கும். இதுல 3, 6, 8, 12 3, 6, 8, 12ல இந்த தொழில்காரகன் 10 கூடிய கர்மாதிபதி கர்மஸ்தானாதிபதி மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்க என்னதான் தொழில் ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நாளைக்கு நல்லா ஓடும். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அது நம்மளுக்கே தெரியாம உள்ளேயுமோ நம்மளை லாஸ் ஆக்கி கடைசியில முடிச்சு அனுப்பிடும். ஆகையால இந்த அமைப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தொழில் பண்ணுங்க. இந்த தொழில் பண்றவங்களுக்கு நான் சொன்ன கிரக நிலைகள் நல்ல அமைப்பா இருந்துச்சுன்னா உங்களோட அட்வைசர் இல்ல உங்க பெரியவங்களை கேட்டுக்கிட்டு இல்ல என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணுனீங்கன்னா 100% தொழில ஜெயிச்சு போகலாம். இன்னொரு முக்கிய விஷயம், இதுல அந்த 10 கூடையவன் நீசமா இருக்கக்கூடாது. நீசமானா அது நீச சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு நல்லது. இப்ப நீசமாகி நீசனுக்கு இடம் கொடுத்த, இப்ப அந்த இடத்துல கடகத்துல செவ்வாய் நீசமாகி அந்த இடத்துல சந்திரன் இருந்தாலும் நீசபங்க ராஜோகம் ஆயிடும். அப்ப அவங்க அந்த தொழில முன்னேற்றத்தை பார்க்கலாம். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், கடக லக்னத்திலையும் சிம்ம லக்னத்திலையும் கும்ப லக்னத்திலையும் மகர லக்னத்திலையும் பிறந்த யாரா இருந்தாலும் சரி, அது லக்னம் ராசி எதுவா இருந்தாலும் சரி, அவங்க மனைவி பேர்ல தொழில்கள் பண்றது இல்ல அவங்க அம்மா பேர்ல தொழில் பண்றது இல்ல அவங்க அப்பா பேர்ல தொழில் பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க இந்த தொழில்களை அமைச்சு அந்த தொழில்களை நீங்க ரன் பண்ணி உங்க தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு இப்ப 8 கூடையவன் தசை நடக்குது, 6 கூடையவன் தசை நடக்குது, 12 கூடையவன் தசை நடக்குதுன்னா அந்த காலகட்டத்தில் போய் நம்ம தொழில் ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அது கொஞ்ச நாள்ல நம்மளை காலி பண்ணி விட்டுரும். ரெண்டாவது, ஒரு இடத்துல நீங்க தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுல அந்த பூமி தோஷம் இருக்கா, அந்த தொழில் எப்படி இருக்கு, அந்த தொழில அந்த இடத்துல தொழில் செய்யலாமா அப்படிங்கிறது முதலையே இந்த வாஸ்துல நீங்க மேல பாக்குற வாஸ்து எல்லாம் செகண்ட் ஆப்ஷன். பூமி, அந்த பூமியில இதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சு, அந்த பூமியில சுடுகாடு இருந்துச்சா இல்ல வேற எதுவும் வச்சிருந்தாங்களா இல்ல அந்த இடத்துல வீடுகள் எதுவும் தப்புகள் பண்ணி இல்ல கொலை குற்றங்கள் பண்ணி அந்த வீடு இன்னைக்கு கலியுகத்துல வளர்றப்ப அதெல்லாம் மாறி பிசினஸ் சென்டரா மாறி இருக்கும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பிரசன்னத்துல கண்டுபிடிக்கலாம். பிரசன்னத்துல ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த காலத்துல இதற்கெல்லாம் புத்தகங்கள் எழுதி வச்சிருக்காங்க, அதுல விளக்கங்கள் இருக்கு, அதை நம்ம படிச்சிருக்கணும்.
அதை படிச்சிருந்து அதெல்லாம் நம்ம பண்ணணும்னா கண்டிப்பான முறையில் அந்த தொழில்ல உங்களுக்கு எந்தவித குறைபாடு இல்லாம மேலும் மேலும் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுத்துரும். இப்போ ஒரு பூமி வாங்குறோம், அந்த பூமியில போயிட்டு கன்னி மூலையில வாசல் வச்சு அதுல போய் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தொழில் நீங்க எத்தனை கோடி போட்டு செஞ்சாலும் ஒரு நாளைக்கு தெரு கோடியில வந்து நிப்பாட்டிடும். ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு கன்னியில வாசல் மேற்கையோ தெற்கையோ சவுத் வெஸ்ட் கார்னர், சவுத் வெஸ்ட் கார்னர்ல வெஸ்ட் ஆர் சவுத் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடாது. அப்போ உங்க இடத்துல மேற்கு இருந்து ஒரு மொத்தத்துல உங்க இடம் வந்து 60க்கு 60 இருக்கு, அதுல கிழக்க நீங்க வாசல் வச்சீங்கன்னா சென்டர் பகுதியில வைக்கலாம், இல்ல ஈசானியத்துல வடகிழக்குல இருந்து ஒரு 20 அடிக்குள்ள வச்சுக்கலாம். அதே மாதிரி தென்கிழக்குல வச்சீங்கன்னா தென்கிழக்குல கிழக்கு பார்த்து வைக்க கூடாது, அதுல நீங்க தெற்கு பார்த்து வைக்கணும், அதுலயும் இந்த 60 அடியில 20 அடிக்குள்ள வச்சுக்கணும். அடுத்து மேற்க பார்த்து வைக்கிறீங்கன்னா மேற்கையும் வடக்குல இருந்து 20 அடிக்குள்ளதான் வைக்கணும், தெற்குல இருந்து 20 அடிக்குள்ள வச்சீங்கன்னா அந்த தொழில் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி வடக்குல இருந்து வடமேற்கு போகும்போது வடக்குல இருந்து 20 அடிக்குள்ள வாசல் வச்சு நீங்க தொழில் செஞ்சீங்கன்னா அந்த தொழில் ஜேன்னு ஓடும், அதுல எந்தவித குறைபாடுகள் இருக்காது. ரெண்டாவது உங்களுக்கு அந்த இடங்கள்ல சம்ப் அமைக்கிறது, அந்த இடத்துல போர் போடுறது, இதெல்லாம் எங்கெங்க வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா வடக்கு கிழக்கு தான் நீரோட்டங்கள் எல்லாமே இருக்கணும், தெற்கு மேற்குல வந்துருச்சுன்னா அதுல டிசீஸ் ஃபார்ம் ஆகும், எல்லாமே வரும். அந்த தொழில் ஆரம்பிக்கிற நீங்க திடகாத்திரமா இருந்திருப்பீங்க, அந்த தொழில் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அது அழிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தொழில்களை ஆரம்பிச்சு எல்லோரும் நலமாகவும் சுகமாகவும் மேலும் மேலும் வளர்ச்சிகள் அடைஞ்சு நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய சைலேஸ்வரிய பிரார்த்தனை பண்ணியும் கொடுங்கலூர் பகவதியை பிரார்த்தனை பண்ணியும் என்னுடைய ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணியும் நான் வேண்டி எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு இந்த உலகம் சேமமா இருக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறேன். இப்ப குரு வந்து உங்களுக்கு கடகத்துல இருக்காரு, அதனால வர்ற ஜனவரி வரையும் சில பூகம்பங்கள், சில வெயில் தாங்காம சில இடங்கள்ல அழிவுகள், அதே மாதிரி தமிழ்நாட்டில் அளவுக்கு மீறிய மழை பெய்யும், அது சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாம பூரா கடல்ல கலக்கும். இது எல்லாமே ஜூலைக்கு பிறகு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பண மோசடிகள் நடக்கும், புது புது சட்டங்கள் வரும். ஆகையால் எல்லோருமே ஓரளவுக்கு ஆண்டவனுக்கு பயந்து நம்ம தொழில்களை செய்யறதும் அதுல முன்னேறதும் ப்ராப்பர் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய சில வரிகளை கரெக்டா கட்டி வளர்ச்சிகளுக்கு போங்க. யாருக்கு நீங்க லஞ்சம் கொடுத்து தொழில் பண்ணணுங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நம்ம தான் தப்பு பண்றோம்னு அர்த்தம். அப்ப நம்ம தப்பு சரி பண்ணி கொண்டு போனோம்னா அதுல எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இனி ஏன்னா இப்ப வரும் காலம் சனி இப்ப மீனத்துக்கு வந்துட்டாரு, அடுத்து மேசம் முடிகிற வரையும் இன்னொரு 4 வருஷம் 4.5 வருஷம் பயங்கரமா இருக்கும். இந்தியாவோட வளர்ச்சி பயங்கரமா இருக்கும், புது புது தொழில்கள் இங்க வரும், மேலும் மேலும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். ஆகையால புது தொழில இறங்குறவங்க அவங்கவுங்க ஜாதகத்துக்கு என்னென்ன தொழில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லா தொழிலும் கிடையாது, சரியா? அதனால அவங்கவுங்களுக்கு ஆண்டவன் ஒரு சில 2 தொழில்கள் 3 தொழில்கள் கொடுப்பாரு, அதுக்கு கிரக நிலைகள் இதெல்லாம் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு நீங்க செய்யுங்க, வாழ்க்கையில முன்னேறுங்க. வாழ்க வளமுடன்.